இப்போ சிக்கனில் மசாலா தடவிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தயிர் 4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ சிக்கனுக்கு நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் தான் நல்லா பிடிக்கும், காரம் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ 5 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். நம்ம இதை 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம சிக்கன் எடுத்து வச்சு பொரிச்சிக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக வேக வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரமாக திருப்பி போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா சிக்கன் வேகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மேலையெல்லாம் கொஞ்சம் அந்த சூடான எண்ணெய் எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக மேலே எல்லா சைடும் நல்லா வேகும். அதனால் லைட்டாக அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி எண்ணெயும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் சிக்கன் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செலின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.